Hello trading families, welcome back to our channel Market Intelligence. நான் உங்கள் தேவேந்திரன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஐடி செக்டரில் நடந்திருக்க ஒரு இம்பேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ கைஸ், இந்த கிளாட் ஏஐ வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டர்லாம் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. அண்டு நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் கூட ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. ஐபிஎம் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கூட நல்லா ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. அண்ட் தென் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஐடி செக்டரும் நல்லா ஒரு கரெக்ஷன் போயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் போன்ற ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏன் இந்த கரெக்ஷன் அதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏஐயோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ ஏஐ வந்ததால் வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ எம்ப்ளாயிஸ் ஹியூமன் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதே எல்லாம் செஞ்சு முடிச்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி எம்ப்ளாய்ஸுக்கு வேலை இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா மாஸ் லே ஆஃபு. ஸோ இந்த ரீசனால் தான் இது வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஏஐனால் வந்து பார்த்திங்கனாக்கா லே ஆஃப் அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் க்ராஷ் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா ஏஐயால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அது லேர்ன் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணுமே கடை டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அதை லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் ஏஐ நல்லா வேலை போகுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஐடி செக்டார் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐடி செக்டார்ன்றது ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக ஒரு டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு செக்டார். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிஸ் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அண்டு ஒரு ஆர்கனைசேஷன் அண்டு கண்ட்ரி லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு நல்லா டெவலப் ஆகிருக்கிற ஒரு செக்டார். என்னென்னு ஸோ இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா அதிகமாக ஐடி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற ஐடி எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஆர் போரஸ்ட் பீப்புள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலாக ஒரு டிகிரி படிச்சுட்டு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐடி செக்டரில் ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு ரோலில் போயிருப்பார். ஒரு 10 to 20,000 வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக்ஸ் கணக்கில் போயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியுமே நல்லா டெவலப் ஆகிருக்கும். அண்ட் அந்த சொசைட்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வேலை போயிருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொசைட்டியுமே நல்லா டெவலப் ஆகிருக்கு, நம்ம கண்ட்ரியுமே நல்லா நிறைய வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய பேர் ஃபாரினில் போய்ட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் யூஎஸில். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க H1B விசாவில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, அடுத்து சைனா. ஸோ இவங்களாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி செக்டாரை நோக்கி போனவங்க தான். அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியை நம்ம ஸோ ஐடியை வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியும் நம்ம தான். ஸோ இந்த ஐடி செக்டாரோடைய வந்து ஒரு வளர்ச்சின்றது ஒரு அபரிதமான வளர்ச்சி, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே சொல்லிப்பீங்க, இப்போது நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா எங்கே ஒர்க் பண்ணுறேன் நார்மலாக எல்லாமே கேட்பாங்க எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கம்பெனி, ஐடி கம்பெனியா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இப்போ நார்மலாக ஒரு லேமேன் ஒரு நார்மலாக ஒரு வில்லேஜில் இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அண்டு சென்னையில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஐடி கம்பெனியில் வேலை செய்யா. ஸோ அந்தளவுக்கு ஒரு சாதாரண பாமர மக்களுக்கும் இந்த ஐடி செக்டர் வந்து போய் சேர்ந்துருக்குன்னா ஸோ அதனுடைய வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துப்பீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மாப்பிள்ளை ஏறணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ஒன்ஸ் அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஐடி ஜாப் வேணும், ஸோ 1 lakhல சேலரியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஐடி செக்டர் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்குது. நம்ம அதில் வந்து மாற்ற கருத்தே சொல்ல முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்குது, நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தை மாற்றிருக்குது. ஸோ கண்ட்ரியுமே இது மூலமாக நல்லா டெவலப் ஆகிருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட இந்த செக்டார் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிஷன் ஃபேஸ் பண்ணுதுன்னா ஸோ என்ன ரீசன்? ஸோ அதுதான் இந்த ஏஐ. ஸோ ஏஐ வந்து பார்த்திங்கனாக்கா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ மனுஷங்க செய்கிற வேலை எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா வேலையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, ஸ்ரீதர் வெம்பு சார் சொல்லியிருந்தாங்க நிறைய நீங்கள் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து நீங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அண்டு ஐபிஎம் ஐ திங்க் எனக்கு தெரியல, ஃபவுண்டர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இன்னொரு 18 மந்த்தில் ஒயிட் காலர் ஜாபே இருக்காது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வந்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கு வந்து எல்லாமே தெரியாது, எல்லா வேலையெல்லாம் போகாது. ஒரு 10 ஜாப்ஸ் இருக்குன்னா 5 ஜாப்ஸ் கண்டிப்பாக போக தான் செய்யும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐக்கு எல்லாமே தெரியாது. ஸோ அதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அது வந்து அது ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மேன் தான் தேவைப்படுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ ஏஐனால் ஒரு 10 பேருக்கு வேலை பார்த்தோன்னா 20 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த டபுள்ஸ் இந்த 2 பக்கமும் என்ன வந்து ஃபேக்ட் இருக்குதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஐடி பற்றி இப்போ ரொம்ப பெருசாலாம் தெரியாது, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ நான் அது உங்ககிட்ட அதை வச்சு நான் உங்களுக்கு என்னுடைய நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். அண்டு நான் நியூஸில் படித்தது அண்டு டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணதை வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ கைஸ், இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு தான். ஸோ ப்ராடக்ட் பேஸ்டுனா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ சர்வீஸ் பேஸ்டுனா நம்ம என்னென்னா ஒரு ஃபாரினுடைய அவங்களுடைய ஒர்க் வந்து நம்ம வாங்கி பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து என்னென்னாக்கா அங்கே வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 1 lakh ஆகுது, இங்கே ஒரு 10 to 20,000 முடிச்சிடலாம். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ஒர்க் இங்கே கொடுப்பாங்க. இது வந்து அவுட் சோர்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடி ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். டெவலப்பிங் அண்டு கோடு ரைட்டிங், கோடிங்ஸ் இருக்கல அதை ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், அது டெவலப்பிங் அண்டு டெஸ்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு சப்போர்ட் ரோல் இருக்கும் நிறையா. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ என்னென்னா இது மோஸ்ட்லி இந்த வேலை எல்லாமே ஏஐ பண்ணிடுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கோடிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கோடிங்கே எனக்கு தெரியாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருப்பார். அண்டு வந்து சப்போர்ட், இன்றைக்கி வந்து கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கஸ்டமர் கேர் பண்ணுற ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பண்ணுது. டெஸ்டிங், ஆட்டோமேட்டிவ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ணுது. டெவலப்பிங் கோடிங்ஸ் எல்லாமே எழுதுது. ஸோ சப்போர்ட் ரோலும் அதுவும் பண்ணுது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வேலை வந்து இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்காது. ஸோ ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும், ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ஏஐ வந்ததால் இந்த ஐடி செக்டர் வந்து ஒரு மாடர்னைஸ் ஆகுது, அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு எவாலுவேஷன் நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஏஐ வந்ததால் எல்லாரையும் வந்து வேலையை விட்டு தூக்கி போகிறாங்களான்னா கிடையாது. இப்போ ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 பேர் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, திருப்பி இன்னொரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ என்னன்னாக்கா இப்போ ஏஐயால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா இப்போ ஏஐ வந்து ஒர்க் பண்ணோன்னா ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தா தானே அது வந்து ரிசல்ட் எடுத்து கொடுக்க போகுது. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வந்துச்சுன்னா அது வந்து ஹியூமன்ஸால் தான் பார்க்க முடியும். ஸோ அது எல்லா வேலையும் ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ 10 ஜாப் இருக்கிற இடத்துல 5 ஜாப் போகும், மிச்சம் 5 ஜாப் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ ஏஐனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸில் கூட பார்த்தேன், ஒரு 20 லட்சம் பேருக்கு வேலை போகும்னு சொல்கிறாங்க, ஆனால் 40 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஒரு ஏஐ வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 பேர் தான் அதுக்கு தேவைப்படுது. மிச்சம் என்ன பண்ணுவாங்க, 80 பேர் தூக்கி பெஞ்சில் போட்டு வைப்பாங்க, பெஞ்சில் உட்கார வைப்பாங்க. அண்டு வேறு எதனா நியூ ப்ராஜெக்ட் வந்தாங்கன்னா திருப்பி அவங்கள உள்ளே உட்கார வச்சு வேலை செய்ய போகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எல்லா வேலையும் தூக்கிடும் அப்படின்றது தான் கிடையாது. இப்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒரு கருத்துமாகவே இருக்குது. சில பேர் இப்படி சொல்கிறாங்க, சில பேர் வந்து பார்த்தாங்கன்னா ஏஐ வந்ததால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயீஸோடைய அவங்களுடைய தேவை வந்து குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, இப்போது ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அனலைசிஸ்லாம் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட பார்த்துருப்போம் நம்ம. இப்போது பேங்க்ன்றது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அப்பான் டைம் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் வந்துச்சு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் மிஷின்ஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாமே யூபிஐ யூஸ் பண்ணிட்டுருக்கோம், கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஏடிஎம் மிஷின் வந்ததுக்கப்புறம் அந்த கேஷியர்ன்ற அந்த ஒர்க்கே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கேஷியர்ன்றவங்க இருக்காங்களா இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் போடுறது அதிலே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதே டாக்ஸ் தான் வந்துச்சு, இதுக்கப்புறம் பேங்க் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து யூபிஐ வந்துச்சு. யூபிஐ வந்ததுக்கப்புறம் சுத்தமாக பேங்கே இருக்காது, எல்லாமே இழுத்து மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பேங்க்ன்றது இருக்குதா இல்லையா? ஸோ பேங்க் அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி தெருக்கு ஒரு பேங்க் அதிகமாக தான் ஆயிருக்குது. ஸோ பேங்க்ன்றது குறைய கிடையாது. ஸோ ஒன்ஸ் அப்பான் டைம்னா பேங்க்கில் இருக்கவங்க அந்த எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷியர் ஒருத்தர் இருப்பார், மேனேஜர் இருப்பார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற கிளர்க்கு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. ப்ரைவேட் பேங்க்கில் எடுத்து பார்த்துங்க, சேல்ஸ் டீம்னே ஒன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது ஒரு ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அங்கே அதே ரோல்ஸ் இன்றைக்கும் இருக்குது. என்னென்னா லைக் டெல்லர் இருப்பார், இது கேஷியர் இருப்பார், மேனேஜர் இருப்பார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளர்க்கு அந்த சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த ரோல்ஸ் இருக்கும்.
அண்ட் இன்றைக்கி சேல்ஸ் டீம்னு ஒரு டீம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோல்டு லோன், ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி பேங்கிங் செக்டரில் உருவாகுது. ஸோ ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் வந்துச்சு, அது வந்து கேஷ் எடுக்கிறது வந்துச்சு, அதுக்கப்புறம் கேஷ் டெபாசிட் பண்ணுறது வந்துச்சு, இன்றைக்கி யூபிஐ வந்துச்சு. ஸோ அதனால் பேங்க் எல்லாம் இன்றைக்கி மூடிட்டாங்களா? கிடையாது. ஸோ வேலை வாய்ப்புகள் வந்து அன்றைக்கி வந்து பேங்க் எம்ப்ளாய் ஒன்ஸ் அப்பான் டைம் சொல்லிட்டாங்க பேங்க் எல்லாமே மூடிடுவாங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல தான் பேங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பேங்க் வந்து மூடிட்டாங்கன்னா கிடையாது. அதிகமான பேங்க்ஸ் வந்து பேங்கிங் எம்ப்ளாய்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க. தெருவு ஒரு பேங்க் ஆயிருந்துருது. ஸோ வேலை வாய்ப்பு இதனால் அதிகமாகிடுது. அதனால் வந்து வேலை வாய்ப்புகள் குறையல. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். கம்ப்யூட்டர் வந்த காலகட்டத்துலேயும் நிறைய வந்து ட்ரெடிஷ்னலான ஒர்க்கெல்லாம் எல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் இந்த ஒர்க் இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க்கை வந்து மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாங்க. லைக் வந்து பிசி கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே மொபைல் ஃபோன்லேயே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து மாடர்னைஸ் ஆகுது. ஸோ என்னென்னா அவங்க வந்து அந்த நோட்லேயே உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மொபைல்ஸ் இந்தளவுக்கு அவங்க வந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஏஐயுமே எப்படி இருக்குன்னா என்னுடைய ஒரு கேல்குலேஷன் பிரகாரம் ஸோ இப்படி தான் இருக்குன்றது தான். ஸோ என்னென்னா அது எப்பவுமே ஒரு அந்த ரூமர்ஸ் லைக் வந்து அந்த என்னென்னா ஒரு அந்த பேனிக் சுச்சுவேஷன் அது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி புது விஷயம் ஒரு சொல்ல இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த காலகட்டத்திலே இப்படி தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கும். நம்மளாம் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்துச்சு. அதனால் எல்லா கடையும் மூட்டாங்கன்னா கிடையாது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அது மாதிரி வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அந்த சைட்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாப்ஸ்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்ஸும் இருக்குது, நார்மலாக அந்த ஷாப் ஆர்டினரி கடைங்க எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லாமே மூடிட்டாங்களா? ஸோ இன்றைக்கி நிறைய திறந்துருக்காங்க. நிறைய வந்து ஷாப்ஸ் வந்து ஓப்பன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்ததால், இப்போ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ்லாம் வந்ததால், இப்போ ஒரு சாதாரண இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், நானும் ஒரு செல்லர் அக்கௌண்ட் போட்டு நான் செல் பண்ணலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? யாரோடைய இதுவும் இல்லாமல் டேரெக்டாக நானே செல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடை வச்சிருக்காருன்னா அவருமே வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி எல்லா கடையும் மூடிட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து கடைகள் வந்து அதை விட அதிகமாக தான் இருக்குது. இது வந்து என்னென்னா ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு எவாலுவேஷன் நோக்கி போகுது. ஸோ அப்படி தான் பார்க்குறமே ஒழிய ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைலாம் எல்லாம் இல்லாமல் போயிடுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து நம்மளை வந்து அடுத்த இன்னும் ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். ஸோ என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருக்க ஒர்க்கு கொஞ்சம் மாறும். ஸோ இப்போ ஏஐ வந்துச்சுன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கோடிங்ஸ் கற்றுக்கிறது பதிலாக ஏஐ வந்து அந்த ப்ராம்ப்ட்டு வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து மாறும். இப்போ ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து நோட்டில் எழுதியிருந்தவரை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டமில் என்ட்ரி பண்ணுறாரு, மொபைலில் என்ட்ரி பண்ணுறாரு. ஸோ என்னென்னா இப்போ வந்து அவங்களுக்குலாம் சிஸ்டம்லாம் என்னன்னே தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் சிஸ்டம் கற்றுக்கினாங்க, மொபைலில் வந்து கற்றுக்கினாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதே மாதிரி இப்போது வந்து நார்மலாக இப்போ ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா இப்போ வந்து அது அவங்களுடைய அடுத்த கட்டமாக அந்த ஏஐ பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜாப் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் உருவாகும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ அதை நோக்கி போகிறாங்க. அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக வந்து ஒரு டவுன் ஆகிடும், எல்லோரும் வந்து வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மேபி கொஞ்சம் இருக்கலாம், அதனோட இம்பேக்ட்னால கொஞ்சம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதனால் வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுமான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. ஸோ இந்த எவாலுவேஷன்றது அது எல்லா டைமுமே ஒரு எவாலுவேஷன், ஒரு புது விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அப்படியே வந்து அந்த ஒரு எல்லாமே வந்து முடங்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. ஸோ என்னென்னா இப்போது வேறு எதனா செக்டர்னால் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஐடி செக்டர்ன்றது இது வந்து ஒரு பெரிய ஒரு செக்டர்ன்றதால நான் முதலே ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸோ ஒரு பெரிய செக்டர்ன்றதால அது ஒரு பெரிய ஒரு பேனிக்கை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேபி இந்த ஒரு ஏஐனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லே ஆஃப்ஸ் இருக்கும் நிறைய. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் கட்டிங்காக அவங்க நிறைய லே ஆஃப் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஐலாம் வரதுக்கு முன்னாடி அந்த லே ஆஃப்ன்ற ஒரு விஷயம் இங்கே இருந்து தான் இருக்குது. அவங்க காஸ்ட் கட்டிங்காக இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் அப்டேஷன் இல்லை, ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐடி செக்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க வந்து புது விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 ஏஜ் எம்ப்ளாயி இருக்காருன்னா இப்போ வந்துட்டு ஒரு 20 இயர்ஸில் ஒரு பையன் முடிச்சுட்டு வரான்னா அவன் வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு வந்துருப்பான். இவரும் ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருப்பார். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அளவுக்கு இவரை வந்து எஃபிஷியண்ட்டாக அந்த ஒர்க்கு வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வர முடியாதுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரீஸோட ஒரு தாட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா அந்த 35 ஏஜுக்கு மேலே வந்து இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லே ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரிலாம் பண்ணுவாங்க.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தாக்கா ஃப்ரெஷர்ஸுக்குமே இன்றைக்கி நிறைய வேலை கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸே வந்து பார்த்தினாக்கா நிறைய வேலையை விட்டு அவங்க வேலையில் நிறைய ஹைரிங் பண்ணல. அண்டு சீனியர் லெவலில் இருக்கவங்களாம் வந்து லே ஆஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்து மைக்ரோசாஃப்ட்டாக இருக்கட்டும், டிசிஎஸ் இருக்கட்டும், எவ்வளோ லே ஆஃப் இன்றைக்கி ஆக்சென்ச்சர். ஸோ பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் பாருங்கள் நிறைய வந்து ஒரு லே ஆஃப் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இல்லைன்னு சொல்ல, இது இந்த ஏஐனால மட்டும் கிடையாது, நார்மலாகவே அந்த ஒரு அந்த லே ஆஃப்ன்றது இருக்கும். ஏன்னா ஸ்கில் வந்து நிறைய அப்டேட் பண்ணலாம், கண்டிப்பாக லே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஐடி பொறுத்தவரைக்கும் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக முடிச்சு கொடுக்கணும். ஸோ நிறையா இன்னோவேட்டிவ் திங்ஸ் மாடர்னைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நிறையா அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ என்னென்னா இன்னொரு விஷயம் பாருங்கள், நீங்கள் வந்து இப்போது இன்கேஸ் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லே ஆஃப்லாம் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ட்ரிமே வந்து எக்கனாமிக் வந்து ட்ராப் ஆகும். ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஐடி செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாக்கா நிறைய லே ஆஃப்லாம் பண்ணாங்கன்னா, இப்போது இது வந்து பார்த்தாக்கா ஒரு மறைமுகமாக ஒரு சில இம்பாக்ட்டும் க்ரியேட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக ஒரு சிலர்லாம் நிறையா வந்து நிறைய காஸ்ட் ஏர்ன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா, நிறைய வந்து சிடிசியில் நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ என்னென்னா இப்போ அவங்க வந்து வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு இஎம்ஐ எடுத்திருப்பாங்க. ஸோ இஃப் அந்த லோன் எடுத்திருப்பாங்க. இஃப் இன்கேஸ் அவங்களாம் வேலையை விட்டு எல்லாமே நிறைய ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா, இப்போ அவங்களால வந்து இஎம்ஐ பே பண்ண முடியாது, தான் லோன்லாம் கட்ட முடியாது. ஸோ இதனால் பேங்கிங் செக்டர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் புதுசாக வரவங்களுக்கும் வேலை பெருசாக கிடைக்காது. ஸோ நம்மளாம் வேலைக்கு போனால் அவங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சொசைட்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்குதுன்றது நாங்கள் சொல்லுவோம். பட் நான் சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மேபி வராது. என்னென்னா ஒருத்தருக்கு வேலை போகும், இன்கேஸ் வேலை போகுதுன்னா வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடத்துல வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. என்னென்னா அதோட சேலரி வந்து அவங்க நினச்ச சேலரி கிடைக்காம இருக்கலாம், இல்லை வந்து ஆல்ரெடி வாங்கின சேலரி விட கொஞ்சம் கம்மியான, ஏன்னா அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியான சேலரிக்கு போவாங்க, இல்லை அதே சேலரிக்கு போவாங்க, இல்லை கொஞ்சம் அதிகமான சேலரிக்கு போவாங்க. அவங்க வந்து சும்மா இருப்பாங்க, இவங்க வேலைக்கு போக தான் போவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரோத் இருக்குமான்றது தான் அங்கே ப்ராப்ளம். ஐடி எம்ப்ளாயிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் அப்டேட் பண்ணணும், ஏஐ லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு சைட் பை சைடு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபியாக இருக்கட்டும், இதில் வந்து ஸ்டாக்காக இருக்கட்டும், அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். திடீர்னு வந்து உங்களை லே ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்து சேலரி வந்து நீங்கள் எடுத்து வைங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வந்து இஎம்ஐலாம் போடாதீங்க, லோன் எடுக்காதீங்க. ஸோ லக்ஸரி ரொம்ப தேவையில்லாமல் ப்ரீமியம் லக்ஸரி பெருசாக தேவையில்லாத லக்ஸரிலாம் இருக்கேன். ஸோ இன்கேஸ் சில விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் தான். ஸோ அதனால் தேவையில்லாமல் அந்த லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் லக்ஸரியெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணாதீங்க. ப்ரீமியம் லக்ஸரியெல்லாம் எதுவும் செலவு பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுங்கள், அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கார்பஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. ஸ்டாக்ஸோ பாண்டு எதனா ஒரு எஸ்ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சைட் பை சைடு இந்த மாதிரி கொண்டு போங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஐடியானா நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சைட் பை சைட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ வந்து எடுத்தங்கவுத்தனம் வந்து அதில் வந்து பெருசாக ஒரு அமௌண்ட் போட்டு நான் வந்து இப்படி வரணும் அப்படி வரணும், நீங்கள் என்னென்னா நீங்கள் சேலரி வாங்குற அந்த காசு எனக்கு வரணும் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும், ஸோ அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும், ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும், நீங்கள் அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இதில் சக்ஸஸ் பண்ணலாம். வீடியோவோட கன்க்ளூஷனாக என்ன நம்ம சொல்ல வரோன்னா, ஸோ 2 விதமான டாக் இருக்குது. ஒன்று ஏஐ வந்து எல்லா வேலையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தினாக்கா இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஏஐ வந்து எல்லா வேலையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணாது, என்னென்னா அதுக்கு வந்து ஹியூமன்ஸோடைய வந்து ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் எமோஷ்னலாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து அணுக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா ஏஐ ஏதாவது முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து ஹியூமன்ஸோடைய மேன் பவரும் வந்து பார்த்தினாக்கா அது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தாக்கா நீங்கள் வந்து இஃப் இன்கேஸ் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஏஐ கற்றுக்கோங்க, ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து அதில் சர்வை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய கன்க்ளூஷன். அண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து உங்கள் ஏஐயில் வந்து உங்கள் ஸ்கில் அப்டேட்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சைட் பை சைடு உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய நிறைய எனி அதர் ஸ்கில்ஸ் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஒரு பேஷனேட்டாக ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து உங்கள் ஒர்க் வந்து ஒரு ரிஸ்கில் இருக்கிறதுனாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வை பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ ஒரே வேலையை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இந்த காலத்தில் இருக்க முடியாது. ஸோ இன்னும் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி பெருசாக தெரியாது. இருந்தாலும் நான் கேதர் பண்ண விஷயங்களை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்ஸுன்றது இப்போது லைக் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டபுள் பாட்டம் கீழே போயிருக்கு இப்போது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் பாட்டம் அடித்து தான் போவோம். அது வந்து அதனுடைய கேரக்டர் அந்த மாதிரி தான் கேரக்டரு. ஸோ அதனால் ஐடி செக்டர்ன்றது அது வந்து மேலே வரும். இப்போ வந்து ஐடி இப்போ இன்கேஸ் வந்து இந்த ஏஐலாம் வரதால இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. எம்ப்ளாயிஸ் தான் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. கண்டி செக்டார் அவங்க வந்து பண்ணுற ஒர்க்கை வந்து இப்போ மேனை வச்சு பண்ண போகிறத வந்து ஏஐ வச்சு பண்ண போகிறாங்க. அதனால் அந்த செக்டார் வந்து கொஞ்சம் கீழே வந்தாலும் அதுக்கப்புறம் மேலே போகும். நீங்கள் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ண வந்தேன். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம என்னென்னலாம் என்னுடைய வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க வீடியோ நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக பேசுங்க, மைக் வந்து சவுண்டு கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ். நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டுருக்கோம். நான் மேபி அந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஸ்பெஷல் வீடியோ எதனா போடலாமான்னு பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருந்தீங்க, நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பொறுமையாக பேசு, கொஞ்சம் வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் எடுக்கல, ஏன்னா அந்த மைக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்படியே மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இதுவெலாம் இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு மைக் வாங்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக அந்த வீடியோ கிளியராக கொடுக்கலாம் நம்ம. ஸோ கொஞ்சம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் பொறுமையாக பேச, இன்னும் கொஞ்சம் நல்லா போல்டாக பேசு. ஸோ ஃபஸ்ட் முறை வந்து கேமரா முன்னாடி உட்காரதால சில இதுவெலாம் இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆனால் முன்ன விட கொஞ்சம் பரவாயில்ல நான் நினைக்கிறேன். ஸோ நான் போக நான் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நான் டெவலப் பண்ணிப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு எதனா நீங்கள் எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா, வேறு எதனா நான் இன்கேஸ் நான் எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Devendran. Bye.